என்ன மக்களே, சோலோ ரிலீஸ் பராசக்தி என்ன ஆச்சு? இதுக்கு தான் சொல்கிறது தளபதி ஃபேன்ஸை பகச்சிக்குள்ளே கூடான்ட்டு. ஓவர் சீன் போடாமல் பேசாமல் 14ஆம் தேதியே வர மாதிரி வச்சுருந்தா கதை. ஜனநாயகன் வராத டைமில் அதுக்கு பிறகு அதை ஏர்லியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாக்க நாங்களும் பார்த்துருப்போம் தானே. தளபதி ஃபேன்ஸும் எல்லோரும் பார்த்துருப்பாங்க படத்தை. அப்போ ஒரு அளவுக்கு சரி ஓடி இருக்கும், ஒரு கலெக்ஷனும் ஆகியிருக்கும். சோலோ ரிலீஸ் ஆகியும் 3ஆவது நாள் ஆகியும் ஒரு இப்போ இது 3 நாள் ஆகியும் 50 கோடி இல்லைன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு பாருங்கள். ஃபஸ்ட் டே இப்போ இங்கெல்லாம் நீங்கள் துபாயிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஷோலாம் இது டிக்கெட்டெல்லாம் சும்மா, யாருமே டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. எல்லா ஹோலும் சும்மா இருக்குது, ஒரு ஹோல்லையும் ஆட்கள் இல்லை. அந்த மாதிரி நிலமை துபாயிலெல்லாம். தமிழ்நாட்டில் பார்த்தாக்க என்ன நிலமைண்டா, தமிழ்நாட்டில் வந்து ஹெல்மெட் போட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் நிப்பாட்டி டிக்கெட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, போயிட்டு படத்தை பார்த்துட்டு வாங்கன்ட்டு ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணி. அப்படி கூட அப்பையும் ஆட்கள் போகாத அளவு நிலைமை. இதுக்கு நாங்கள் சிவாவுக்கு ப்ளேம் பண்ணுறதும் இல்லை. ஆனால் சிவா இது தெரிஞ்சுக்கிட்டு தான் சிவகார்த்திகேயனும் இதில் விழுந்தார். இதில் இருந்து ஏன் சூர்யா ஏன் விலவுனார்? பராசக்தியிலேருந்து சூர்யா விலவுனத்துக்கு காரணம் ஒன்று அரசியல். இது வரும் அதுக்கப்புறம் அது வந்து அவர் நண்பர் விஜய்க்கு எதிர்ப்பானதாக வரும். கருப்பு படத்தை கூட முடிச்சுட்டு ஏன் போடாமல் இருந்தார்? விஜய்ட கடைசி படம் ஜனநாயகன். அதுக்கு நாங்கள் போட்டியாக போகக்கூடாது, என்னத்தான் இருந்தாலும் நண்பர், அவன் சினிமா விட்டு போகிறார், அவர் போகட்டும், அதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கார். படம் முடிஞ்சு கருப்பு கூட அதெல்லாம் நடிச்செல்லாம் முடிஞ்ச படம். அதுவும் அப்போ அப்படி சுச்சுவேஷன்லாம் இருக்க போகக்கூடாது தான் சிவகார்த்திகேயன் அவராக வந்து மாட்டினார் இதில். இப்போ இன்னொருக்கா இப்போ ப்ரொடியூசரையோ இதையோ யாரையும் குறை சொல்லி வேலை இல்லை. இனி அவரும் இதுக்கு அவரும் இதுக்கு வகை சொல்லித்தான் ஆகணும். அவரோட மார்க்கெட்டை அவரே இல்லாமல் ஆகிக்கொண்டார். அமரனில் அவர் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனார் சிவகார்த்திகேயன். நாங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஒரு லெவலுக்கு சிவகார்த்திகேயன் வந்தார். ஆனால் வந்து இவர் தளபதி ரசிகர்களோட மோதி இன்றைக்கி ஒன்றுக்கு இல்லாத ஒரு இடத்துக்கு சும்மா போக வேண்டிய நிலைமை ஆகிருச்சு அவருக்கு. ஒரே ஒரு நல்ல விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். என்னாண்டாக்கா, படத்தில் டைட்டில் போட போக்குள்ள 1வது ஜெயம் ரவியோட பேரை போட்டுட்டு அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் பேர் வருதான். நான் பார்க்கல படம், எனக்கு சொன்னாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்க போக்குள்ள ஒரு அந்த மனுஷன் நல்ல வேலையை செஞ்சுருக்காருன்னு சொல்கிறதெல்லாம் விளங்குது. என்னத்தான் இருந்தாலும் ஜெயம் ரவி சீனியர் ஆக்டரு, அதுக்காக. அப்போ எனக்கு நினச்சி அப்பையும் பார்த்துட்டு பராசக்தியை பார்த்துட்டு ரிவ்யூ போடுவோன்னு நினச்சி அப்பையும் நாங்களே பார்க்க வேணான்னு சொல்லிட்டு மக்களுக்கு, அப்போ நாங்கள் எதுக்கு இன்னும் அதை பார்த்து ரிவ்யூ போடுவோம்னு சொல்லிட்டு தான் அந்த மனசையும் மாற்றிக்கிட்டு பார்க்க போகிறது ஐடியாவையும் அப்படியே விட்டேன். பராசக்தி பொங்கல், அப்படி பொங்கல், இப்படி பொங்கல்னாங்க. கடைசியில் பொங்கலும் வரப்போகுது, ஆனால் பராசக்தியில் நிலைமை என்ன ஆச்சுட்டே விலங்கல் அது மாதிரி தான் இப்போ ஆகிடுச்சு. மற்றது ஜனநாயகனுக்கு இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிட்டு அது 19ஆம் தேதி வரையும் தள்ளி வச்சுருக்காங்க. 19ஆம் தேதி தான் எங்களுக்கு தெரிய வரும் ஜனநாயகன் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. இனி இந்த மந்த் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறது நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மந்த் தான் எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி தான். சம்டைம் எண்ட் ஆஃப் மந்த், இந்த மந்த் அப்படி ஜனநாயகன் எதிர்பார்க்கலான்னு சொல்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்ப்போம். ஹோப் எது நடந்தாலும் நல்லது தான் நடக்கும். வார டைமில் அடித்து காட்டும் ரெக்கார்டுனா இது தான் ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறத ஜனநாயகன் வார அன்னைக்கு விளங்கும். நாங்கள் யாரோட மோதணும், அதில் வேறு அந்த யார் ரோஸ் பிரதர்ஸா, இந்த படத்தோட ஜனநாயகன் வந்துருந்தால் ஜனநாயகன் காணாமல் போயிட்டுருக்குமா. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, வானவில் பிரதர்ஸ். அவனோட சேனலில் பார்க்குறதுக்கும் ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது தானே இல்லையா. அதை கூட பார்த்துக்கிட்டு அதை இதாக்கிட்டு இந்த படத்தோட ஜனநாயகன் வந்தால் அது கேசரியாக, ஜனநாயகன் வந்து கேசரியாக அதை சுற்றி பராசக்தி மேலால் அடிச்சிருக்குமா. இப்போ அடிச்சு பார்த்தீங்கல்ல, ஒரு சோலோவாக ஒரு படம் இல்லாமல் வந்து அடித்ததை பார்த்தீங்க தானே. இதில் வேறு ஜனநாயகனோட வந்திருந்தால் இந்த வசூலும் இல்லை. இப்போ என்னமோ 40-50 கோடி என்னமோ எடுத்துருக்குன்றானே, அந்த வசூலும் இல்லை ஜனநாயகனோடு வந்திருந்தாக்கா. இதெல்லாம் விளங்காமல் அவனு அந்த 200 ரூபா வாங்கிட்டு அவனு வியூஸ் போடுறவனு, ரீல்ஸ் போடுறவனு வானவில் பிரதர்ஸ், அவனோட பேச்சு ஐயோ யார்கிட்ட சொல்ல இதெல்லாம் போயிட்டு இல்லையா. சரி மக்களை, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், துபாய் நண்பனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் தர சப்போர்ட் தான் எனக்கு இன்னொன்றும் வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு கட்டாயம் தேவை. கட்டாயம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.